அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நோக்கு வருமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்போனால் இந்த சேனலோட முதல் வீடியோவே நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நோக்கு வருமம் தான். நோக்கு வருமம் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதோட டீல்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் அதை பற்றி ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மேலும் நோக்கு வருமம் பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வேணும், இல்லை ப்ராக்டிஸ் முறை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. எந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதன்படி நாங்கள் இதுக்கு வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வரும கலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வருமம் முறை இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வந்து பார்த்திங்கன்னா தட்டக்கூடிய தட்டு வருமம், தொடு வருமம், படு வருமம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த வரும புள்ளியை வந்து ஒரு சின்ன விரலோட அந்த நுனியில் வரக்கூடிய காற்று மூலியமாக அட்டாக் பண்ணுறது. இதை வந்து சுண்டு வருமம் பண்ணுவோம். நிறைய பேர் இப்படி சுண்டி வரனால பாதிப்புன்னுவாங்க. இல்லை அந்த கையை நீட்டும் போது வரக்கூடிய அந்த பவரில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து சுண்டு வருமம்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்கள அந்த டச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கூட கிடையாது, கண்களால் பார்த்தே தாக்குறது. இதுதான் நோக்கு வருமம்னு சொல்லுவோம். நோக்கு வருமத்துக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்குது. அது வந்து மெய்த்திண்டா காலம். மெய்த்திண்டா காலம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மனிதனை முழுமையாக மரணிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போகிறது மெய்த்திண்டா காலம். நோக்கு வருமம் மெய்த்திண்டா காலம் ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு. நோக்கு வருமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முறைப்படி பயிற்சி எடுத்தீங்க, ப்ராப்பராக பண்ணீங்க, ஆல்ரெடி உங்கள் உடம்புல சக்தியெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தில் உங்களுக்கு வந்து சித்தியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெய்த்திண்டா காலத்துக்கு பயிற்சி எடுக்கணும். பயிற்சிங்கிறது ஒன்றும் கிடையாது. மெய்த்திண்ட காலம் அப்படிங்கிறது மூலிகை பிரயோகம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தும் போது மூலிகையோட சக்தி உங்கள் உடம்புல இறங்கும் போது அதோட பவர் வந்து பல மடங்கு உங்களுக்கு இருக்கும். அது என்ன மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் இது வந்து பரிபாஷையாக சொல்லியிருக்காங்க. வெற்றி என்னும் மூலிகை அப்படின்னு இருப்பாங்க. இதே நம்ம வெற்றி மூலிகை அப்படின்னு நம்ம தேடினோம்னா அது தவறான மூலிகையாக இருக்கும். உண்மையான பெயர் என்னென்னா மலைத்தாங்கி அல்லது குன்றுத்தாங்கி அப்படின்வாங்க. மலைத்தாங்கி குன்றுத்தாங்கி அப்படிங்கிற பெயரில் யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி காமிச்சு இதுதான் மலைத்தாங்கி, இதுதான் குன்றுத்தாங்கி, இதுதான் சித்தர்கள் சொன்ன மூலிகை அப்படின்னும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% பொய் தான். ஆனால் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு பரிசோதனை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். அந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி அதுக்கு மேலே ஒரு சின்ன கல் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை தள்ளி விட்டுட்டு மூலிகை நிமிர்ந்து நிற்கும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சரியான மூலிகை அப்படின்னு. இது ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும், வெல்வெட்டு மாதிரி அதோட லீஃப் உங்களுக்கு இருக்கும். நான் மூலிகை பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த மூலிகை பிரயோகம் நான் பண்ணதில்லை, அந்த லெவலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு அவ்வளோ பயிற்சி எனக்கு கிடைக்கல. நான் எங்கே பழகினேன், இது தமிழ்நாட்டில் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் ராஜேந்திர மாஸ்டரும், கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் டி ஜெயராஜ் மாஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா இது பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. நான் இதில் வந்து கோயம்புத்தூர் டிராகன் டி ஜெயராஜ் மாஸ்டர் கிட்டே நான் இது பழகினேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடுமையான பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். முறைப்படி இதை நீங்கள் சித்தி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வருடங்கள் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கில் அவங்களே, ஏன்னா யாருமே 12 வருஷம் பயிற்சி பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இதுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நோக்கு வருமம் அப்படிங்கிற இந்த கலையில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளை முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. குறைஞ்சது ஒரு 2 மாதங்கள், அதாவது ஒரு 60 நாட்களாவது நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதோட முதல் பயிற்சி உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மனுஷன் தன்னோட மனசை கட்டுப்படுத்த முடிஞ்சவனால மட்டும்தான் அடுத்தவங்களோட மனதை கட்டுப்படுத்த முடியும். எப்படி தெளிந்த நீர்ல தான் மீன் பிடிக்க முடியுமோ அது போலதான் தெளிவான மனது முதல்ல நமக்கு வேணும். இதற்கு தியானம் மற்றும் சித்தரோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல குரு இல்லாத வித்தை பயனளிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சித்தரை நீங்க முதல்ல குருவா ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்ட பிறகு அவருடைய மூல மந்திரம் நீங்க தினமும் ஜெபிச்சுட்டு வாங்க. அவருடைய மூல மந்திரங்கள் நீங்க முறைப்படி ஜெபிச்சுட்டு வரும்போது அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்க ஆரம்பிப்பாரு. அதன் பிறகு பயிற்சி நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தினம் அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு பூஜை போட்ட பிறகு நீங்க உங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம முதல் தியான பயிற்சி பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து நுனி நோக்கல் தியானம்னு சொல்லுவாங்க. இந்த நுனி நோக்கல் தியானத்தை நீங்க சரியான முறையில பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனது தெளிவு பெற ஆரம்பிக்கும். இந்த முதல் பயிற்சி நீங்க குறைஞ்சது ஒரு வாரம் தொடர்ந்து பண்ண பிறகு அடுத்த பயிற்சியை ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஒரே நாள்ல எல்லா பயிற்சியுமே பண்ண வேண்டாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது முதல்ல வடக்கு நோக்கி நீங்க அமரணும். தரையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பு போடுங்க, நேரடியா தரையில உட்காந்துடாதீங்க. அதே போல உங்களுடைய முதுகு கழுத்து உங்களுக்கு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுடைய இரு விழிகளையுமே உங்களோட மூக்கோட நுனி நோக்கிய பகுதியில பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்த்த பிறகு நீங்கள மந்திரத்தை ஜெபிக்கணும். மந்திரம் வந்து ஓம் சிவாய நமக. என்னோட குருநாதர் வந்து சட்டைமுனிநாதர், அதனால ஓம் சட்டைமுனி சுவாமியே துணை நான் போட்டிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு சித்தரை நீங்க குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பெயர் அடுத்து அங்க போடுங்க. அடுத்தது ஓம் குருவே சரணம். இந்த 3 லைன் சொன்ன பிறகு அடுத்தது அடியனுக்கு நோக்கு வருமம் அது சித்திக்க கடவுது. ஓம் சிவ சிவ சிவாய நமக
அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க 11 முறை மந்திரம் நீங்க சொன்ன பிறகு கண்களை நல்லா மூடிட்டு உங்களோட மூச்சு காற்றுல மனதை செலுத்திட்டு அமைதியா அமர ஆரம்பிங்க. உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க உங்களுடைய மூச்சு காற்றுல, அதாவது நீங்க எந்த அளவுக்கு மூச்சு இழுக்கிறீங்க அதுலயும் மூச்சு வெளியிடுவீங்களே அதை மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். வேற எதுலையுமே கவனத்தை செலுத்த வேணாம். அதன் பிறகு உங்களுக்கு கண்கள்ல இல்ல உடம்புல ஏதாவது உறுத்தல் ஆரம்பத்துல ஏற்பட்டுச்சுன்னா பயிற்சி அதோட நிறுத்திக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செய்யலாம். இந்த பயிற்சி பண்றது மூலியமா நம்மளோட மனம் தெளிவு பெற ஆரம்பிக்கும். மனம் எப்ப உங்களுக்கு ஓரளவு தெளிவு பெற ஆரம்பிக்குது நீங்க முடிவு பண்ணீங்களோ அது பிறகு நீங்க அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். ஆனா தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணும்போது இதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நோக்கு வருமம் நீங்க பண்றதுக்கும் உங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கும் சிறந்த நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில 3 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கணும். நீங்க உங்களோட தூக்கத்தை தியாகம் பண்ண பிறகு இந்த பயிற்சி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல வரும் பயிற்சிகளை நீங்க உங்களோட கண்களுக்கு சக்தி ஏற்றுற மாதிரி இருக்கும். அதற்கு நீங்க மூலிகையோட துணை உங்களுக்கு தேவைப்படும். மூலிகை உங்களுக்கு தொட்டால் சுரியோ நத்தை சூரி, இந்த 2 மூலிகையுமே கண்டிப்பா தேவைப்படும். நத்தை சூரி உங்களுக்கு கிடைக்காதவங்க நத்தை சூரியோட விதை நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதையை நீங்க வாங்கிட்டு பயிர் நம்ம எப்படி முளை கட்டுறோமோ அந்த மாதிரி 2 நாள் முளை கட்டினீங்கன்னா அந்த நத்தை சூரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அது உங்க வீட்டிலே நட்டு வச்சிருங்க. அதுல வரக்கூடிய செடியை நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம். எனக்கு நோக்குவர்மம் பற்றி எனக்கு ஓகே நல்லா இருக்குது, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இதை பற்றி முழு வீடியோஸ் நான் ஒன்றா உங்களுக்கு வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.